ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிளாஸ்மா மெம்பரேன் பற்றி பார்க்க போகிறோம். பிளாஸ்மா மெம்பரேன்னா என்ன, அது எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பிளாஸ்மா மெம்பரேன் வந்து செல்லில் இருக்கும். செல்லோட அவுட்டர் லேயர் வந்து பிளாஸ்மா மெம்பரேன் தான். செல்லை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கும். அந்த பிளாஸ்மா மெம்பரேனோட ஸ்ட்ரக்சர் என்னென்னா, அதாச்சும் அது எதால் க்ரியேட் ஆகிருக்குன்னா பாஸ்போலிபிட் அப்புறம் ப்ரோட்டீனால் உருவாகிருக்கும். பாஸ்போலிபிட் வந்து டபுள் லேயராக இருக்கும். இதை பாஸ்போலிபிட் பைலேயர்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பாஸ்போலிபிடோட ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். இந்த ரெட் கலரில் இருக்கிறது பாஸ்போலிபிட் ஹெட்டு. பாஸ்போலிபிட் ஹெட் வந்து வாட்டரை வந்து அட்ராக்ட் பண்ணும். செல்லுக்குள்ளே சைட்டோபிளாசம் இருக்கும். செல்லுக்கு வெளியில் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மெம்பரேன் இருக்கும். இது ரெண்டுமே வந்து வாட்டர் தான். இதை பார்த்து தான் இந்த பாஸ்போலிபிட் ஹெட் இருக்கும். எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்னா என்னென்னா, 2 செல்லுக்கு நடுவில் வாட்டர் இருக்கும். அதான் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடு. பாஸ்போலிபிட் டெயில்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது வந்து வாட்டரை அட்ராக்ட் பண்ணது. இது வாட்டர்னா ஆகாதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து சென்டரில் இருக்கும். சரி, இப்போ பிளாஸ்மா மெம்பரேனோட வேலை என்னன்னு பார்த்துடலாம். பிளாஸ்மா மெம்பரேன் வந்து ஒரு டோர் மாதிரி. செல்லுக்குள்ளே எது வரணும், செல்லை விட்டு எது வெளியே போகணும் அப்படிங்கிறத இது தான் கண்ட்ரோல் பண்ணும். சின்ன சின்ன மாலிகூல்ஸ்லாம் அந்த பாஸ்போலிபிடுக்கு நடுவில் இருக்க கேப் வழியாக செல்லுக்குள்ளே வந்துடும். எதனானா ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் நைட்ரோஜன். இது எப்போ நடக்கும்னா, செல்லுக்கு வெளியே இருக்கிறத விட மாலிகூல்ஸோட அளவு குறையும் போது செல்லுக்குள்ளே வெளியில் இருக்கிற மாலிகூல்ஸ் வந்து வரும். 2 பக்கமும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வர வர இந்த ப்ராசஸ் நடக்கும். இந்த ப்ராசஸ் பேர் டிஃப்யூஷன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எந்த ஒரு எனர்ஜியும் தேவையில்ல. மாலிகூல்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து மாலிகூல்ஸ் குறையா இருக்கிற இடத்துக்கு தன்னால் மூவ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பூட்டின ரூமில் ஸ்மோக் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூமை திறந்த உடனே ஸ்மோக் கம்மியாக இருக்கிற இடத்துக்கு அந்த ஸ்மோக் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அந்த மாதிரி தான். அடுத்து பிளாஸ்மா மெம்பரேனில் ஆக்வாபோரின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் இருக்கும். இது என்ன பண்ணுன்னா, வாட்டர் உள்ளே வர்றது வெளியில் போகிறத ரெகுலேட் பண்ணும். வாட்டர் எப்போ உள்ளே வரும்னா, வாட்டரோட அளவு வந்து வெளியில் அதிகமாக இருக்கும்போது செல்லுக்குள்ளே வரும். இதே செல்லுக்குள்ளே அதிகமாக இருந்துச்சுன்னா செல்லை விட்டு வெளியில் போகும். இந்த ப்ராசஸ்க்கும் எந்த ஒரு எனர்ஜியும் தேவைப்படாது. அப்புறம் அயான் சேனல் ப்ரோட்டீன் ஒரு ப்ரோட்டீன் இருக்கும். இது என்ன பண்ணுன்னா, அயன்ஸ் வந்து உள்ளே வர்றது வெளியில் போகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதுவும் சேம் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான். உள்ளே வந்து அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து வெளியில் போகும். வெளியில் அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து உள்ளே வரும். நெக்ஸ்ட்டு வந்து பம்ப் ப்ரோட்டீன். இது என்ன பண்ணுன்னா, இப்போ வந்து செல்லுக்குள்ளே தேவையில்லாத அயான்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து பம்ப் பண்ணி, அதாவது மோட்ரு வந்து வாட்டரை பம்ப் பண்ணும் பார்த்துருக்கீங்களா? அதை மாதிரி அயான்ஸை பம்ப் பண்ணி வெளியில் தூக்கி போடும். அதே மாதிரி செல்லுக்குள்ளே ஏதாச்சும் வர வேண்டி இருந்துச்சுன்னா அதையும் பம்ப் பண்ணி உள்ளே அனுப்பும். இதனால தான் இதை பம்ப் ப்ரோட்டீன்னு சொல்லுவாங்க. இப்படி பம்ப் பண்ணுறதுக்கு இதுக்கு எனர்ஜி தேவைப்படும். அதை வந்து ஏடிபி அப்படிங்கிற எனர்ஜி மாலிகூல்ஸ் வந்து கொடுத்துரும். இதுக்கு முன்னே பார்த்த எல்லா ப்ராசஸ்லேயும் எனர்ஜி தேவைப்படாது. அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து தன்னால் கம்மியாக இருக்கிற இடத்துக்கு போயிடும். ஆனால் இந்த ப்ராசஸில் வந்து ஏடிபி மாலிகூல்ஸ் தேவைப்படும். ஏன்னா கம்மியாக இருக்கிற இடத்துலேருந்து நம்ம அதிகமான இடத்துக்கு பம்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து கிளைகோப்ரோட்டீன். இந்த கிளைகோப்ரோட்டீன் என்ன பண்ணுன்னா, மற்ற செல்லேருந்து வர்ற சிக்னலை இது தான் ரிசீவ் பண்ணும். அவ்வளோதான் கைஸ். பிளாஸ்மா மெம்பரேன் பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. பாய்.